இந்த அவசர செயற்குழு அதிமுக நடத்துறதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. இந்த செயற்குழுவில் இந்த ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இவங்களை பற்றின பேச்சுக்கள் அடிப்படுமா, இந்த கட்சிக்குள்ளே சேர்த்தலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படுமா சார்? பிரிந்து கிடக்கிற எல்லா சக்திகளும் ஒன்றிணைந்தால்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெற முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டுகிறார். ஒருபோதும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் இல்லை, அவருக்கு அவருடைய அந்த தலைமை பறிப்பு போயிடும். அதுதான் அந்த பயம் இருக்கிறது அவருக்கு. அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டன் மனதுக்குள்ளும் உள்ளத்திலும் ஒரு நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும். அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தனியாக ஆரம்பிச்சிருக்கு. திமுக இருக்காங்க, அதிமுக, பாஜக, சீமானும் வந்திருக்காரு, விஜய் அவர்களும் வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது 5 பேர் இருக்காங்க, 4 முனை போட்டி. அப்படிங்கும்போது பாஜக, அதிமுக இவங்களை கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி தனித்தனியாக என்று வருகிற பொழுது நிச்சயமாக 5 முனை போட்டி தான். அப்படி ஒரு 5 முனை போட்டி வருகிற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக எளிதில் வெற்றி பெறும். அந்த வலுவடைந்த அதிமுகவோடு இது வெற்றிக்கானது. தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை இருந்தால் தான் தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக வரும். அப்படி கூட்டணி வலுவாக இருக்கிற பொழுது நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தை திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்து கூட வரலாம். இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதமாக யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று அவர் வந்தால் நிச்சயமாக ஒரு படுதோல்வியை சந்திப்பது நிதர்சனம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஆகஸ்ட் 16 ஒரு 2 பெரும் கூட்டங்கள் நடைபெற போகிறது. என்னென்னா, திமுக சார்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க போகுது, அதிமுக சார்பாக ஒரு அவசர செயற்குழு கூட்டம் நடக்க போகுது. ஏன் இந்த ஒரே நாளில் இரு கட்சிகளும், இந்த திராவிட கட்சிகளும் இது நடக்குது? இந்த இரண்டு தரப்பினோட வியூகம் என்னவா இருக்குது சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க கடந்த 7ஆம் தேதியே இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டாங்க. 6ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, மாவட்ட கழக செயலாளர்களின் கூட்டம் நடைபெறும்னு. அடுத்த நாளே அந்த கூட்டத்தை ரத்து செய்துட்டு அவசர செயற்குழு கூட்டம் இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் அப்படிங்கிறது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு, தோல்வி அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பாக முதற்கட்டமாக ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு மாவட்ட செயலாளர் கூட்டமும் முன்னதாக அறிவித்தார்கள். அறிவித்து அந்த கூட்டத்தை ரத்து செய்துட்டு இந்த செயற்குழு. எனவே 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு முன்னதாக வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி எதிர்கொள்வது போன்ற கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியில் ஏற்பட்ட அந்த பின்னடைவு, சரிவு, இதற்கான காரியங்களை ஆராய்வதற்கான ஒரு செயற்குழுவாக தான் இந்த அவசர செயற்குழுவை நம்ம பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் 40க்கு 40 ஒரு 100% வெற்றியை பெற்ற இதே வீச்சோடு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் கண்ணோட்டமும் அவங்களுக்கு வந்திருக்கு. அதற்காகவே ஒரு சிறப்பு குழுவும் அவங்க நியமித்தார்கள். அந்த குழுவை நியமித்து 234 தொகுதிகளுக்கும் போய் பார்வையிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த குழுவினர் வருகிற பொழுது அவர்களை எப்படி எதிர்கொண்டு, அவர்களுக்கு கள நிலவரங்களை எப்படியெல்லாம் நாம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் கூட்டியிருப்பதாக நம்ம கருதுகிறோம். இன்னொன்று, மாவட்ட செயலாளர்களை அதிகரிப்பதற்கான ஒரு பணிகளும் இருக்கும். சில மாவட்டங்களில் தொய்வு இருக்கிறது அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர்களை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்கிறாங்க. இந்த அவசர செயற்குழு அதிமுக நடத்துகிறதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. இப்போ என்னை பொறுத்தளவில்
எல்லோரும் எதிர்பார்க்கிற அளவில் ஊடகங்களும் பொதுவெளிகள்லேயும் கட்சியினரும் எதிர்பார்க்கிற அளவில் பெரிய அளவில் ஒரு பரபரப்பே அந்த செயற்குழுவில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் பரபரப்பான நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், வழக்கமான செயற்குழுவாக தான் இருக்கும் அப்படி தான் நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் கூடணும், ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு கூடணும். ஸோ அந்த அடிப்படையில் அதனால தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையே தள்ளி எடுத்து வந்துட்டு இந்த செயற்குழு ஒரு அவசர செயற்குழு அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றால்தான் எதிர்வரும் சட்டப்பேரவை பொது தேர்தலையும் தொடர்ந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இதை தாண்டி கூட்டுறவு சங்க தேர்தல் இருக்கிறது. 2026 நடைபெற இருக்கிற அந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வியூகங்களை வகுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த கூட்டத்தை நடத்துவதாக தான் தெரிகிறேன். இது எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு பக்கம் வந்து வெற்றி பெறணும், இன்னொரு பக்கம் வந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும். இதுக்கான கூட்டங்கள் தான் இது. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய போட்டியை உருவாக்குவதற்கான அந்த முஸ்தீபுகளில் இறங்கியிருக்கிறாங்க. ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கூட்டணியை அப்படியே தக்க வைத்து கொண்டு 2026 மீண்டும் வெற்றி பெற்று 2வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது தொடர்பான ஆலோசனைகள் நிச்சயமாக பெருமளவில் இருக்கும். அவரவர்களுக்கும் பொறுப்புகளை வழங்கி வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். மரியாதைக்குரிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சொல்லார்ல 200+ அப்படிங்கிற மாதிரி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து அவங்க வந்து களப்பணி ஆற்றுவதற்காக இறங்கியிருக்கிறாங்க. 1971ஆம் ஆண்டு 184 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அன்றைய தினம் இந்திரா காங்கிரஸோடு அவங்க கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமே மிக அதிக இடங்களை இந்திரா காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டு சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு 184 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி சாதனையை முறியடிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சாதித்த அந்த சாதனையை இன்று திராவிட முன்னேற்ற கழகமே முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கத்துக்கு அவர்கள் வந்து அதற்கான களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. அதை எப்படி முறியடித்து திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்கிற வியூகங்களை அமைப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த செயற்குழுவை நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செயற்குழுவில் வந்து இந்த ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இவங்களை பற்றின பேச்சுக்கள் அடிப்படுமா, இந்த கட்சிக்குள்ளே சேர்த்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படுமா சார்? திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் தரப்பில் இருந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், அனைவரும் ஒன்றுபட வேண்டும், கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவது முக்கியம் அப்படிங்கிற குரல் எழுந்தது. என்ன காரணம்னா தொடர் தோல்விகள் தான். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு கூட அதுக்கு முன்னதாக இருந்தே தோல்விகள் இருக்கிறது. தொடர்ந்து கேட்குறேன் சார், தொடர் தோல்விகள் அப்படிங்க வரும்போது நிறைய விமர்சனங்கள் என்ன வருதுன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த அளவுக்கு அவங்க பண்ணால் கூட இந்த அளவுக்கு தோல்விகள் வந்திருக்காது, ஒரு டீசெண்டான விக்டரி அண்ட் லாஸ் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ லாஸஸ் ஆகுது, ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதை தொடர்ந்து அந்த கட்சியை ஒரு 28-30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, 2 பேருமே மிக பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள், தொண்டர்கள் பலம், கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது மிக வலிமையாக இருந்தது. அவங்க காலத்திலே 1-2 தோல்விகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அளவிற்கு 2024 நாடாளுமன்ற இந்த தேர்தலில் ஏற்பட்ட சரிவு, பின்னடைவு மிக பயங்கரமான தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி இது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் அதிமுக. அது வந்து இந்த தேர்தலில் 15 இடங்களில் 3வது இடம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது. ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் வெறும் 5000 வாக்குகளை இரட்டை இலை பெற்றிருக்கு. ஸோ இந்த பின்னடைவு, இந்த சரிவு என்பது இதுவரையிலும் இல்லாதது. எனவே தான்
பிரிந்து கிடக்கிற எல்லா சக்திகளும் ஒன்றிணைந்தால்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற பார்வை கட்சியினுடைய அந்த அடிமட்ட உறுப்பினர்கள்லேருந்து எல்லா நிர்வாகிகளுக்குமே இருக்கிறது. ஸோ அதை வலியுறுத்துறதுக்காக தான் இதுவரைக்கும் நான் குறிப்பிட்டது மாதிரி திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா மட்டுமே ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற குரலை எழுந்தது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி தரப்பில் இருந்து ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற குரல் எழுந்திருக்கிறது. யார் மூலமாக? கடந்த ஒரு மாத காலமாக நமக்கு இங்கே ஊடகங்களில் வலைத்தளங்களில் வருதில்ல, திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கேபி அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சிவி சண்முகம், இந்த 6 பேர் கட்சியினுடைய முன்னணியினர். இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சியை வழிநடத்துகிற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விடவும் சீனியர்கள். கட்சி தொடக்க காலத்தில் இருந்தெல்லாம் நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் போன்றவர்கள் 72லேருந்து பயணப்படுறாங்க. அவங்களாம் ஒரு 7-8 தொகுதிகள் 7-8 முறை சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவர்கள், அமைச்சராக இருந்தவங்க. கள நிலவரம் தெரியும், கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு தெரியும். கட்சி எந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கு, எந்த அளவிற்கு தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுவதற்கு பிரிந்து கிடக்கிற சக்திகள் வேண்டும் என்கிற பார்வை அவங்களுக்கும் வந்திருக்கு அங்கேருந்து. ஸோ அவங்க போய் வலியுறுத்தினாங்க, ஆலோசனை தெரிவித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கடந்த ஒரு மாத காலமாக போகுது. அது அந்த 6 பேருமே மறுக்கலை, நாங்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கல. ஆனாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டுகிறார். ஒருபோதும் திரு ஓபிஎஸ் அவர்களையோ திருமதி சசிகலா அவர்களையும் இல்லை, அவருக்கு அவருடைய அந்த தலைமை பறிப்பு போயிடும். அதுதான் அந்த பயம் இருக்கிறது அவருக்கு. தன்னுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயம் இருக்கிறது. அதையும் தாண்டி அவருடைய அந்த சுயநலத்தின் வெளிப்பாடு தான். மிக உச்சபட்சமான பொறுப்புக்கு நாம் வந்துட்டோம், இந்த பொறுப்பை இழப்பதற்கு இனி நாம் தயாராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். மீண்டும் எந்த வகையிலாவது 2026 இப்போ திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருப்பதால், இது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர் என்பதற்காக அளிக்கப்பட்ட வாக்கு, இது அதிமுகவுக்கு சரிவோ பின்னடைவோ இல்லை அப்படின்னு தன்னைத்தானே அவர் சமாதானப்படுத்தி கொள்கிறார். ஆனால் கள நிலவரம் அது இல்லை. எனவே 2026 நான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு முதலமைச்சராகவே நான் வருவேன் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறார். அது வெறும் கனவாகத்தான் போகும், காணல் நீராகத்தான் போய்விடும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு வாக்குமே முக்கியம். இப்போ வெளியில் இருக்கிற திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் மிக குறைந்த அளவுன்னு கூட வச்சுக்கலாம், 2%, 5% என்று கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுவும் முக்கியம். நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். கடந்த 96 2001 தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் சின்னசாமின்னு சொல்லி கோவையில் CI2 பொதுச் செயலாளர் சௌந்தரராஜன்ட்ட 17 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். வெறும் 17 வாக்குகள். தியாகராய நகர் தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் இந்த ஸ்ரீநகர் சத்யா வெறும் 147 ஓட்டில் தான் தன்னுடைய வெற்றியை பறிகொடுக்கிறார். ஆக ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு 3-4% வாக்குகள் இருந்தால் கூட அது அதிமுகவினுடைய வெற்றியை பல தொகுதிகளில், குறிப்பாக அந்த மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த பாதிப்பு உருவானால் நாம் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு பெரும் வெற்றியை பெற முடியாது என்று கருதித்தான் இந்த 6 முன்னணி தலைவர்களும் போய் அவர்கிட்ட வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவர் பிடிவாதம் காட்டுகிறார். இந்த பிடிவாதம் என்பது அவர் இதிலிருந்து விலகி ஒரு மாற்று சிந்தனைக்கு கட்சி முக்கியம், கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி. அந்த வெற்றி என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் விட்டு கொடுக்க வேண்டும், அவர்களையும் இணைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த முன்னணியினர் வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஆனாலும் இன்னும் அவர் பிடிவாதம் காட்டுவதாக தான் நமக்கு தெரிகிறது. ஸோ அந்த பிடிவாதத்தினுடைய விளைவு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் ஒரு படுதோல்வியை அதிமுக சந்திக்கும் என்றால் கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். பல பேர் ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதிமுகவில் பயணிக்கிறவர்கள் நீங்கள் தொடக்க காலத்தில் 1972 திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பதுதான் அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டன் மனதுக்குள்ளும் உள்ளத்திலும் ஒரு நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும். அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தனியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாற்று சிந்தனைக்கு வந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தலில் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் 30,000-40,000 வாக்குகள் அவர்களுக்கு அதிமுகவினுடைய ஆதரவு வாக்குகள், அதிமுக உறுப்பினர்களே வாக்குகள் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த மனநிலை என்பது கட்சி தலைமையின் மீது பிடிப்பு தளர்ந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி மீது பிடிப்பு தளர்ந்துருச்சு. இது அவரே சொல்கிறார். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த உடனே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, நீங்கள் சோரம் போய்விட்டீர்கள், கட்சிக்காக கட்சி வேட்பாளருடைய வெற்றிக்காக பாடுபடலை, பூத்திலே பல பேர் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை உருவாக்கிட்டீங்கன்னு. இந்த மோசமான நிலை என்பது கட்சியின் மீதும் கட்சி தலைமையின் மீதும் பிடிமானம் இல்லை, ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவரே ஒப்புக்கொள்ளுகிறார். இந்த சூழலில் தான் ஒற்றுமை தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை முன்னோர்கள் மூத்தவர்கள் முன்னணியினர் தெரிவிக்கிறாங்க. இதை எடப்பாடி ஏற்றுக்கொண்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கும், இல்லை என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். 2026 வந்து ஒரு 4 முனை போட்டி வரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. 4 முனை போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக இருக்காங்க, அதிமுக, பாஜக, சீமானும் வந்திருக்காரு, விஜய் அவர்களும் வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது 5 பேர் இருக்காங்க. 4 முனை போட்டி அப்படிங்கும்போது பாஜக, அதிமுக இவங்களுக்கு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா யார் தலைமையில் கூட்டணி? அதுதான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதிமுகவின் ஒரு பகுதியாவது இணைத்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை, இந்த பிரிந்து சென்ற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா ஆகியோரையும் சேர்ப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால், அப்படி ஒரு முடிவை உறுதிப்பாட்டோடு அவர் தொடர்வார் என்றால், பிரிந்து கிடக்கிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு தினகரன் ஆகியோர் பாஜகவோடு போவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் அணி சேருகிற பொழுது அதுவும் அதிமுக ப்ளஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏதாவது ஒரு சட்ட ரீதியான அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற பொழுது அந்த அணி வலுப்பெறுவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு தினகரன் தலைமையிலான அந்த அணியும் வலுப்பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வலுவான அணி பாஜகவோடு இருந்து அவர்கள் ஒரு அணியாக இருப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் கடந்த மாதம் திரு டிடிவி தினகரன் கூட இந்த என்டிஏ போனாலுமே அமமுக கட்சியின் சார்பாக தானே போவார். நிச்சயமாக அமமுக சார்பாக போவார். இவங்க அதிமுக என்கிற அளவில் தான் இவங்களும் போவாங்க. இந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு விரைவில் ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு தெளிவான விஷயமா நமக்கு தெரியும். ஒரு முடிவு என்னென்னு தெரிஞ்சிட்டுச்சுன்னா அப்புறமா அவங்க யாரோடங்கிறது தெரியும். அப்படி ஒரு நிலை வரும். திராவிட முன்னேற்ற கழகம் அது அணி என்பது தனித்து அவங்க போட்டியிடுவாங்க. சீமான் வழக்கம் போல் இருப்பார். இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வர்றார். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சீமான் விஜய் ஒரு இணைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அணியாக இருக்கும். திமுக, அதிமுக, பாஜக ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி அவருடைய கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். அப்படி தனித்தனியாக என்று வருகிற பொழுது நிச்சயமாக 5 முனை போட்டி தான். சீமான் தனியாக, விஜய் தனியாக, பாஜக தனியாக, திமுக தனியாக, அதிமுக தனியாக வரும். அப்படி ஒரு 5 முனை போட்டி வருகிற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக எளிதில் வெற்றி பெற்றுவிடும். மீண்டும் நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு வாக்குகள் என்பது அப்படியே இருக்கும். திமுக வாக்குகள், அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்டி வாக்குகள் அப்படியே இருக்கும். இந்த எதிர் வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு நேரடி போட்டின்னு சொல்லி வந்ததுன்னா அது கன்சாலிடேட் ஆகிற போது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஆனால் 4 பிரிவாக சிதறுகிற பொழுது, எதிர்ப்பு வாக்குகள் 4 பிரிவாக சிதறுகிற பொழுது திமுக மிக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் என்னுடைய பார்வை, கணிப்பு. ஓகே, அப்போ 26 பொறுத்த வரைக்கும் 4 முனையில் 5 முனை அப்படின்னு 5 முனையும் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. யாரோடங்கிறது தெரியல. இப்போ சீமான் வந்து அதிமுக இவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க, எடப்பாடி கூட போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய், சீமான், பாஜகவும் அதிமுகவும் சேரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சேர்ந்தா அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராகவும் இவர் வந்து துணை முதல்வர் வேட்பாளராகவும் இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது சார். இல்லை, நான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் ஒரு 50-60 ஆண்டுகள் அரசியலை நான் உற்று நோக்கி வருகிறேன். பல தேர்தல்கள் 1967 தேர்தலில் ஒரு ஈகோ கிளாஷ் போகுது அப்படிங்கிற. ஆமாம். அதில் நீங்கள் அந்த கூட்டணி ஆட்சி என்று அந்த கான்செப்ட் வந்தாலே ஒரு பெரிய அளவில் யாருக்கும் வெற்றி கிடைக்காது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய. இந்த 2 பெரும் கட்சிகளினுடைய கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு மாறி மாறி கிடைக்கும்.
அப்படி வருகிற பொழுது இதை தாண்டி ஒரு மூன்றாவதாக ஒரு கூட்டணி ஆட்சி என்பது முடியாது. 1980 திரு கருணாநிதி அவர்களும் இந்திரா அப்போ காங்கிரஸ் அண்ணாமலை இப்போ என்ன குறிப்பிட்டாருன்னா 26 பாஜக கூட்டணியில் ஆட்சி மலரும்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாஜகவும் திமுகவும் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிக்கலாமா? இல்லை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் பாஜகன்னு தான் கொண்டு போகிறாங்க. அரசியல் களம் அப்படி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. பாஜகவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுலோகம் சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம். இப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறத கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்துட்டோம். ஏன்னா 400க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை வெறும் 40க்கு கீழான இடங்களில் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்று 99-100 இடங்களுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதை நோக்கிய ஒரு வியூகத்தை வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரிகிறது. ஓரளவுக்கு திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அதற்கான விஷயங்களை முன்னெடுத்து சில வியூகங்களை வகுத்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தளவில் பெரிய அளவில் இந்த 2 கழகங்களையும் வீழ்த்தி பாஜக முதன்மை பொறுப்புக்கு வருங்கிறது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அவருடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவில் அதிமுகவை ஒருங்கிணைப்போம், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைப்போம் என்று ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது அதிமுக வலுப்பெறும். அந்த வலுவடைந்த அதிமுகவோடு இது வெற்றிக்கானது, தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை இருந்தால் தான் தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக வரும். அப்படி கூட்டணி வலுவாக இருக்கிற பொழுது நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தை திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்து கூட வரலாம். இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதமாக யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று அவர் வந்தால் நிச்சயமாக ஒரு படுதோல்வியை சந்திப்பது நிதர்சனம். அடுத்தடுத்த கட்சிகளுக்கு அவர் வாய்ப்புகளை கொடுத்து விடுவாரோ என்கிற ஐயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.